ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சேனலில் பார்க்க போகிறது சிக்கன் பிரியாணி. வாங்க பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள்: மல்லித்தலை கட் பண்ணி வச்சுருக்கேன், அப்புறம் தக்காளி, வெங்காயம், மிளகாய், அரை எலுமிச்சம்பழம், இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கேன், கரம் மசாலா, கறி மசாலா, மஞ்சத்தூள், பிரியாணி பொடி, 1 கிலோ சிக்கன், தாளிக்கிறதுக்கு பட்டை வகை தாளிச்சிடுவேன். வெங்காயம் மிளகாய் போட்டு வதங்கினதுக்கப்புறம் மல்லித்தலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு மணம் வந்ததும் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருந்த பொடி சேர்த்துக்கலாம். நல்லா கலரி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பத்திரும், அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு கலரி விடணும். நல்லா தக்காளி நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறமா நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாம். சிக்கன் சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கலாம். நம்ம சிக்கன் தனியாக வேக வைக்கணுங்கிறதில்ல, சிக்கன் 5 மினிட்ஸில் குக் ஆயிடும். அரை எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு விட்டுடலாம் புளிப்புக்காக. அப்புறம் தயிர் கொஞ்சம், நான் 1 கப் அளவு தயிர் எடுத்துருக்கேன். தயிர் சேர்த்து கிளறி விட்டுக்கலாம். நல்லா கிளறி விடுங்க. அடி பிடிச்சதெல்லாம் அப்படியே நல்லா பற்றி போகாமல் கிளறி விட்டுட்டு கடைசியில் கொஞ்சம் மல்லித்தலை சேர்த்துக்கலாம். மல்லித்தலை சேர்த்ததுக்கப்புறம் தண்ணி ஊற்றிக்கலாம். நான் ஒரு கிலோ சிக்கனுக்கு 1 கிலோ ரைஸ் எடுத்திருக்கேன். ஒரு கிலோ அரிசிக்கு 2 லிட்டர் தண்ணி. பிரியாணி உடையாமல் வரணும். லைட்டாக மட்டும் கலரி விட்டுக்கலாம். பிரியாணி பொறுத்த வரைக்கும் ரொம்ப நேரம் கரண்டி போட்டு கிளற வேண்டாம். மெதுவாக கிளறி விட்டால் போதும். லைட்டாக அலசி மட்டும் விடுங்க. அப்போ தான் அரிசி ஒன்றோடு ஒன்று உடையாமல் வரும். முழுசாக வாலாக வரும். இப்போ தேவையான உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு பத்தாமல் இருந்துச்சு, நான் உப்பு சேர்த்துருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். விசில் போட்டு விட்டுக்கலாம். விசில் வந்ததும் பிரியாணி ரெடி. அவ்வளோதான். பாருங்கள், பிரியாணி நல்லா வந்திருக்கு. வாங்க சாப்பிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஓகே, பாய்.